காந்தி அவங்க வந்து போவாங்க பிகாஸ் அவங்க வந்து குவைட்டாலுமே இவர் நிறைய டைம் பார்த்துருக்கேன். நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இப்ப பிக் பாஸ் வீட்ல என்ன நடக்குது அப்படின்றத பத்தி தான் பார்க்க போறோம். பிக் பாஸ் இந்த டாஸ்க்கை கொடுத்த மாதிரி இல்ல, இவங்களுக்குள்ள ஜாலியா விளையாடலாம்னு முடிவு பண்ணிருக்காங்க போல. அதாவது இந்த வீக்கே யாரு போக வாய்ப்பு இருக்கு, டைட்டில் யார் வின் பண்ண வாய்ப்பு இருக்கு அப்படின்ற மாதிரி ஒரு டிஸ்கஷன் நடக்குது. வியானா பேசுறதுக்காக வராங்க. வியானா இருக்காங்கல்ல, பிரவீன் காந்தி சார் தான் இந்த வாரம் போக வாய்ப்பு இருக்கு. ஏன்னா பிரவீன் காந்தி சார் ரொம்ப அமைதியா இருக்காரு, அதனாலேயே இவர் போறதுக்கான வாய்ப்பு கொஞ்சம் அதிகமா இருக்குன்ற மாதிரி சொல்றாங்க. பார்த்தா கரெக்டாக தான் கெஸ் பண்ணியிருக்காங்க. ஏன்னா ஓட்டிங் படி, அன்அஃபிஷியல் ஓட்டிங் படி பிரவீன் காந்தி தான் லாஸ்ட்ல இருக்காரு, அதுக்கு முன்னாடி கலையரசன் இருக்காங்க. ஸோ இவங்க 2 பேர்ல யாரோ ஒருத்தர் தான் இந்த வாரம் போக போறாங்க. அதை இவங்க கரெக்டாக தான் கெஸ் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் டைட்டிலை வின் பண்ண போறது யாருன்ற மாதிரி ஒரு கேள்வி இருக்குல்ல, அதுக்கு இவங்க சபரியோட பேரை சொல்றாங்க. ஏன்ற காரணத்தையும் சொல்றாங்க. அது என்னன்னா, ஒரு டாஸ்க் எடுத்துக்கிட்டா அந்த டாஸ்க்கை 100% கரெக்டாக பண்றாரு. இப்போ இந்த தண்ணியை வந்து கரெக்டாக பிடிக்கணுன்ற டாஸ்க்கை ரொம்ப கரெக்டாக பண்றாரு. அதே மாதிரி எப்போ நம்ம தண்ணி கேட்டாலும் முகம் சொல்லிக்காம சட்டுன்னு வந்து எடுத்து தராரு. வேலைன்னு வந்துட்டா வெள்ளக்கார மாதிரி இருக்காரு. ஸோ அதனால இவருக்கு அந்த டைட்டிலை வின் பண்றதுக்கான பொட்டன்ஷியல் இருக்குன்ற மாதிரி வியானா சொல்றாங்க. இதை தாண்டி இவங்க எவ்வளவு நாள் இருக்காங்கன்றதையும் சொல்லணும் போல. இவங்க இருக்காங்கல்ல, நானும் நல்லா தான் விளையாடிட்டு இருக்கேன், நானும் கடைசி நாள் வரைக்கும் இருப்பேன் அப்படின்ற மாதிரிலாம் சொல்றாங்க. எப்படி சொல்ற, எதை வச்சு சொல்றன்ற மாதிரிலாம் கேட்குறாங்க. அதெல்லாம் தெரியல, நானும் 106 நாள் எப்படியாவது தாக்கு பிடிச்சி இருந்துருவேன் அப்படின்ற மாதிரிலாம் சொல்றாங்க. இவங்க ஜெனிலியா மாதிரி பேசுவாங்கல்ல, ஜெனிலியா மாதிரி தான் இந்த எல்லா விஷயத்தையும் சொன்னாங்க. ஸோ ஜெனிலியா வாய்ஸில் இந்த விஷயம் எப்படி அவங்க சொல்லியிருப்பாங்கன்றதை யோசிச்சு பார்த்துக்கோங்க. அப்படியே குழஞ்சி நெளிஞ்சு அந்த மாதிரி பேசி தான் இந்த முழு விஷயத்தையும் சொன்னாங்க. ஸோ இவங்க நடிக்கிறதுக்கான வாய்ப்பு கம்மியாக தாங்க தெரியுது. ஏன்னா வந்து ரொம்ப நாள் இதே ரியாக்ஷன்லாம் கொடுத்து நடிக்க முடியாது. பார்ப்போம், இன்னும் கொஞ்சம் சண்டைலாம் வந்தால் இவங்க ரியாக்ஷன் ஏதாவது மாறுதான்றதை வச்சு தான் இவங்க இவ்வளோ நாள் நடிச்சாங்களா இல்லையான்றதை நம்ம கன்ஃபார்ம் பண்ண முடியும். ஏன்னா இந்த பேசின 2 நிமிஷம் கூட ஏகப்பட்ட ரியாக்ஷன் கொடுக்குறாங்க, நெளிகிறாங்க, வளையிறாங்க, என்னென்னமோ பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ பொறுத்திருந்து பார்ப்போம், இவங்களோட உண்மையான இயல்பே இதுதானா இல்லை நடிக்கிறாங்களான்ட்டு.